గతకాలం నీ కృపలో దాచినావు, గతకాలం నీ దయలో నేనున్నా ఇంతకాలం, నీ కృపలో దాచినావు గతకాలం. దాచినావు గతకాలం. చూపిస్తారు ఎనలేని ప్రేమను ఇలలో చేయాలని ఆశిస్తారు, అందనంత గొప్పవారిగా తల్లిదండ్రులు చూపిస్తారు ఎనలేని ప్రేమను ఇలలో చేయాలని ఆశిస్తారు, అందనంత గొప్పవారిగా. నీ దయ ఉంటే వారు కాగలరు అధిపతులుగా, నీ దయ లేకపోతే ఇలలో బ్రతుకుట జరుగునా. నీ సిలువ నీడలోనే నన్ను దాచి ఉంచావని, నా శేష జీవితాన్ని నీతోనే గడపాలని, నీ దయలో నేనున్నా ఇంతకాలం, నీ కృపలో దాచినావు గతకాలం. பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை தியானம் யாரெல்லாம் தேவ பக்தியாய் நடக்க விரும்புகிறார், அந்த மனதை கொண்டு இருக்கிறார்கள், அவங்க எல்லாருக்கும் துன்பம் வரும். தேவன் எங்களோடு பேசும் இந்த காலை வேளை உங்களுடைய கிருபை எங்களை பலப்படுத்தட்டும், நமக்காக நிற்கும்படி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். The 2 Timothy 3ஆம் அதிகாரம் சில வசனங்களை தியானிக்கிறார். இதுல 12th verse சொல்லுகிறது, In fact, everyone who wants to live a godly life in Christ Jesus will be persecuted. క్రీస్తు యేసునందు సద్భక్తితో బ్రతుకును ఉద్దేశించి వారందరూ హింస పొందుదురు. அன்றியும் கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதா இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். நம்முடைய கிறிஸ்தவர்கள் செய்யும் காரியம் எப்படியாவது அவங்க நம்மளை ஃபாலோ பண்ணணும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும் சொல்லி அவங்களை மயக்க தேவையே இல்லை. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறார். அவரை நீ ஃபாலோ பண்ண விரும்பினார், அவர் மேல தேவ பக்தியா இருக்க நீ மனதா இருந்தார், நிச்சயமா நமக்கு துன்பம் வரும். துன்பத்துல தேவன் கைவிட மாட்டார். தீமோத்தேயுக்கு எழுதுகிறார், நீயோ என் போதகத்தையும் நடக்கையையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீடிய சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையையும் அந்தியோக்கியா, கோனியா, லிஸ்திரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன், இவை எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார். இங்கே பவுல் சொல்லுகிறார், என்னுடைய போதகத்தை நீ ஃபாலோ பண்ண, என் நடக்கையை பார்த்த, என் நோக்கத்தையும் பார்த்த, என்னுடைய விசுவாசத்தையும் நீ பார்த்த, என்னுடைய சாந்தத்தையும் நீ பார்த்த, என் அன்பையும் என் பொறுமையும் நீ பார்த்த. இந்த ஒரு வசனங்களில் அவர் விவரிக்கிற காரியம் என்னுடைய படிப்பை பார்த்து சொல்லலை, என்னுடைய பட்டம், என் பேக்ரவுண்ட், என்னுடைய பேங்க் பேலன்ஸ், இவைகளை அவர் அவருடைய போதகத்தை, அவருடைய நடக்கை, அவருடைய நோக்கம், அவருடைய விசுவாசம், அவருடைய சாந்தம், அவருடைய அன்பு, அவருடைய பொறுமை, இவைகளை அவர் சாட்சியாய் காட்டுகிறார். உன்னுடைய போதகம் என்ன?
உன்னுடைய நடக்கை என்ன? உன்னுடைய நோக்கம் என்ன? உன்னுடைய விசுவாசம் என்ன? உன்னுடைய பொறுமை சாந்தம் என்ன? உன்னுடைய அன்பு என்ன? உன்னுடைய பொறுமை என்ன? என்ன சொல்கிறது மற்றவர்களுக்கு? நீ எதை காட்டுகிறாய்? இவர்களை நீ காட்டும் போது அதை ஃபாலோ பண்ணலாமா? உன்னுடைய விசுவாசிகள், உன்னுடைய சபை மக்கள் அதை ஃபாலோ பண்ணலாமா? நீ தைரியமா சொல்ல முடியுமா? பவுல் சொல்லுகிறார், நீயோ தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், இன்று உன்னை என்னை பார்த்து சொல்லுகிறார், அந்தோக்கியா, இக்கோனியா, லிசிரா, இந்த பட்டணங்களை எனக்கு நடந்த காரியம் உனக்கு தெரிந்தானே? அந்த துன்பங்களை, அந்த பாடுகளை நன்றாய் நீ அறிந்திருக்கிறாயே. ஆனா இந்த பாடுகளும் துன்பங்களும் எனக்கு நேரிட்டாலும் கர்த்தர் என்னை கைவிடல, கர்த்தர் என்னை ஒருபோதும் மறக்கல. பிரியமானவர்களே, ஒருவேளை துன்பத்துல, கண்ணீர்ல, கவலையில போய் கொண்டு இருக்கிறீங்களா? இனி யார் எனக்கு சகாயம் செய்வார்கள் என்று கலங்கி இருக்கிறீங்களா? கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். நீ கற்றது மாத்திரம் அல்ல, நீ அறிந்திருக்கிறது மாத்திரம் அல்ல, அதை நீ எப்படி வெளிப்படுத்துகிறாய்? கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசம் என்ன? 15 and 16 verse says, and how from infancy you have known the holy scriptures, which are able to make you wise for salvation through faith in Christ Jesus. All scriptures is God breathed and is useful for teaching, rebuking, correcting and training in righteousness. క్రీస్తు యేసునందు ఉంచవలసిన విశ్వాసము ద్వారా రక్షణార్థమైన జ్ఞానము నీకు కలిగించుటకు శక్తి గల పరిశుద్ధ లేఖనములు బాల్యము నుండి నీవు ఎరుగుదు గనుక నీవు నేర్చుకొని రూఢి అని తెలుసుకున్నవి ఎవరి వలన నేర్చుకుంటేవో ఆ సంగతి తెలుసుకొని వాటి యందు నిలకడగా ఉండు. దైవజనుడు సన్నద్ధుడైన ప్రతి సత్కార్యమునకు పూర్ణముగా సిద్ధపడి ఉన్నట్లు దైవ వేషము వలన కలిగి ప్రతి లేఖము ఉపదేశించుటకును, ఖండించుటకును, తప్పు దిద్దుటకును, నీతి యందు శిక్ష చేయుటకును பிரயோஜனகரமாய் உள்ளது. கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவர்கள் தக்கதாக பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினால் அருளப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படி அவைகள் உபதேசத்திற்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்துதலுக்கும், நீதியை படிப்பிக்கிறதற்கும் பிரயோஜனம் உள்ளவைகளா இருக்கிறது. தீமோத்தேயுக்கு அவர் சொல்லுகிறார், ஏன் இந்த வேத வசனம் நீ வாசிக்கணும் டெய்லி? இவைகளை எதற்கு நம்ம பயன்படுத்தணும்? தீமோத்தேயு, இது உபதேசத்திற்கு பயன்படுத்து. கடிந்து கொள், தவறு செய்தவர்களை கடிந்து கொள், அவங்களை சீர்திருத்து. அவங்களை நீ சிதறடிக்காம மற்றவங்க அவமானப்படுத்த தேவையில்லை. இவங்களை உபதேசம் பண்ணு, கடிந்து கொள்ளு, சீர்திருத்து, அவங்களுக்கு கற்றுக்கொடு. இது பிரயோஜனமா இருக்கிறது என்று பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார். பிரியமானவர், இந்த காலவெளியில நாம் இந்த வசனங்களை தியானிக்கும் போது இதுக்கு நான் உடன்பட்டு இருக்கிறேனா? இவளை நான் ஃபாலோ பண்ணுகிறேனா? தேவ ஆவியானவரை என்னை பலப்படுத்தும். உங்களுடைய அன்பு என்னை அரவணைக்கட்டும். பவுலை பார்த்து வளர்ந்த தீமோத்தேயு என்னை பார்த்து மற்றவர்கள் ஃபாலோ பண்ண தகுதி என்னிடம் உண்டா? ஆண்டவரே, உண்மையை நாங்கள் காட்ட கிருபை செய்யுங்க. ஒரு நோக்கி பார்ப்போமா? மகா கிருபையும் இரக்கமும் மகா தயவுள்ளவருமா இருக்கிற இயேசுவே, உண்மை போல எங்களை மாற்றும். எங்களை அர்ப்பணிக்கிறோம். யெகோவா ஜீரா, உதவி செய்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தொடர்ந்து நடத்துங்க. தேவைகளை சந்திக்கப்பட உடைய வசனங்களின்படி நாங்கள் ஜீவிக்க உதவி செய்தோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.